ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ எப்பவும் போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் நம்ம போட்டுட்ருக்கோம். ஸோ என்னென்ன மொபைல் இருக்குது, ஸோ என்னென்ன மொபைல் நம்ம வந்து சேல் பண்ணியிருக்கோன்றத காமிக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெளியில் உள்ள ஜாமான்லாம் போட்டுடுறேன். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் விலை கூடவும் இருக்கும் குறையவும் இருக்கும், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ விலை கூட இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்களுக்கு வேணுன்னா வாங்கிக்கோங்க, இல்லாட்டி விட்டுருங்க. சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலருக்காக தான் இந்த மொபைலு. விவோ V25ன்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா 15,500, 8GB ரேமு, 128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. டெம்பர் கிளாஸ் கூட போட்டிருக்காப்ல. சரிங்களா? இதோட ப்ரைஸ் வந்து திரும்பவும் சொல்கிறேன், 8,128. இவன் என்னப்பா பாஸ்வேர்டு என்னப்பா போட்டிருக்கான்? சரி விடுங்க, பாஸ்வேர்டு என்னன்னு தெரில. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா MI 11Xன்னு சொல்லிட்டு ஒரு மொபைலு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், இது சைலன்ஸில் போடு. MI 11X இது. இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6,128. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா, 10,000 போட்டிருக்காப்ல. சரியா? உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் வந்து 11 ப்ரோ மேக்ஸ், ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு, 256GB, பேட்ரி ஹெல்த் 100%. 100%னா மாற்றிருக்காங்கன்னு தான் அர்த்தம். ஆனால் 100% பேட்ரி காட்டுது. ட்ரூ டோன் ஒரிஜினல் ஷோரூமில் மாற்றிருப்பாங்க போல இருக்கு. ஒரிஜினல் ஷோரூமில் மாற்றினா தான் இப்படி வரும். 256GB இது. சரிங்களா? 256GB ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸ். பாருங்க, ஐஃபோன் 11 ப்ரோ மேக்ஸு, 256GB, பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா 100%. ஸோ இதோட விலை வந்து 26,500, 26,500 அடுத்ததாக 8,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் போட்டிருக்காப்புல. இதுதான் நம்ம ஏற்கனவே போட்டது தானே, 8,000 ரூபா, 8,500. இது எதுக்கு இங்கே எடுத்து வச்சிருக்கேன்? அந்த ஆள் 3 ஃபோன் தான் கொடுத்துட்டு போனானா? யாருக்கு இது இப்போ கம்மி பண்ணிருக்கியா? இது சரி, ஓகே. ஆமாம், 8,500. 8,500 அவர் 3 ஃபோன் தான் கொடுத்தாரா? சரி, ஓகே. மூணு ஃபோன் தான் கொடுத்துருக்காப்புல. ரைட், ஓகே. 3 ஃபோனு. இப்போ இன்னொரு ஐஃபோன் ஒன்று, இது ஃப்ளிப்பு 4 ஃபோல்டு 4 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 ரூபா ஃபோனு. சாம்சங் கேலக்ஸியில் ஜெட் ஃபோல்டு 4 12 256GB, செம்ம தரமாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேட்டை வந்து ரொம்ப குறைச்சிட்டோம். அதாவது எவ்வளோ தெரியுமா? 55, 54 அப்படி போட்டோம். இப்போ 51,500. இப்போ 51,500 தானேப்பா? இல்லையே, குறைச்சாச்சு. அது 51,500 தானே இப்போ சொன்னது? ஆமாம், 51,500 ரூபா. செம்ம ரேட்டுங்க. 12 256GB. சரியா? ஃபோல்டு 1 ரூபா 1.10 விற்கிறாங்க. ஸோ ஃபோல்டு 5 வந்துருச்சு. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு 4 வந்து ரொம்ப விரும்புவாங்க. இதில் வந்து ஒரு நெகைக்கீரல் மாதிரி ஒன்று இருக்குது, அது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து மொபைல் செம்ம தரமாக இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து திரும்பவும் சொல்கிறேன். ஓகே, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 256GB. இது மைக்கை பார்த்துட்டு வா, லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா டக்குன்னு இல்லை, அதை சார்ஜ் போட்டு வை. இந்த அலஸ்காக்காரரு ஒன்றும் அட்ரஸ் தராமல் இருக்காரு. அட்ரஸ் தரல அவரு. இல்லை இரு இப்போ போடாதரா. இது சார்ஜ் போட்டு வை, நான் சொல்கிறேன் கேளு. சார்ஜ் அப்படியா? சரி, அப்போ கூட அப்போ மாட்டி விடப்ப இங்கே பாட்டு. சரி, போட்டுன்ற ஒரு இது 2,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 2,500 ரூபாயா? 2,500 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 4 நாளைக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு. 1,700 நம்ம ரேட்டா? 1,700 ரூபா இல்லைப்பா. சின்னாஜா பில்லை பண்ணி விட்டுரு, போவாது.
பார்சலுக்கு தனியாக ஒரு 50 ரூபா. பஸ் இவங்க வந்து 2600 வாங்கியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2600 வாங்கியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின நாள் வந்து 1ஆம் மாதம் 27ஆம் தேதி, 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. 2 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. வாங்கின ரேட்டு 2500 இப்போ நம்ம கொடுக்குற விலை 1500 இந்த இருக்கு பாருங்க, 1500 1500 உங்களுக்கு 1000 மிச்சம். புதுசு வாங்கி 2 நாள் 3 நாளில் விற்கிறாப்புல. ஸோ வாங்கலாம்ல. நம்ம வந்து இது வாங்கணும்னு முடிவு பண்ணி நம்ம கடையில் போய் வாங்கினா எவ்வளோக்கு வாங்கணும்? 2500 வாங்கணும். ஸோ 1500 1000 உங்களுக்கு மிச்சமாகுது. ஸோ அதனால புரிஞ்சு வாங்கிக்கோங்க. இது வாங்கிடுங்க. எப்பா இது லாக் எடுக்க சொன்னேன், எடுத்துட்டியா? ஏய் என்னடா 3 நாளாக கடையில் அப்படியா? இது OnePlus 80 வந்து பார்த்தீங்கன்னா 16000 அப்லாட் மொபைலு, வாட்டர் ப்ரூஃப் மொபைலு, 12GB ரேமு, 256GB சிங்கிள் சிம்மு. சரியா? இதோட விலை 16000 16,000. எது அதான் இரு, இது கடைசியா இப்ப காட்டுறேன். சரி ஓகே. எம்ஐ வந்து இங்க எங்க பாது இதா இருக்கு பாருங்க, எம்ஐ 11 அல்ட்ரா, ஒரு பெரிய மொபைல் இது. 11 அல்ட்ரா பாக்ஸ் இருக்கு. சார்ஜர் கிடையாது, சார்ஜர் இருக்கு பஸ். சார்ஜர் இருக்கு 55 வாட் சார்ஜரு. ஸோ இதோட விலை வந்து சார்ஜ் போடல தம்பி. இதை கொஞ்சம் சார்ஜ் போடு தம்பி. கொஞ்சம் சார்ஜ் போடு. சார்ஜ் இல்லைடா, சார்ஜ் இல்லை. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 25,500 போட்டோம்ல, இப்போ வந்து 24,000 24,000 1500 குறைச்சிடும். ஏற்கனவே 1500 குறைச்சி தான் 25,500 போட்டோம். இப்போ இன்னும் 1500 குறைச்சி 24 ஆக்கிட்டோம். 24,000 ஆக்கிட்டோம். 60,000-70,000 மொபைல் இது. எம்ஐ 11 அல்ட்ரான்றது பெரிய மாடலு, 12GB ரேமு, 256GB இன்பில்டில் உங்களுக்கு இந்த மொபைல் மாடலு. ஸோ கேமரா எல்லாமே சூப்பராக இருக்குது. எல்லாமே நல்ல கண்டிஷனில் ஒரு தரமான மொபைலாக இருக்குது. சார்ஜ் ஏறட்டும். நம்ம வந்து இதெல்லாம் வந்து 100% சார்ஜ் ஏறி யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து அதோட கெப்பாசிட்டி, அதோட ஆப்ஷன்லாம் நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபரு. சாம்சங் கேலக்ஸியில் வந்து S22 அல்ட்ராவில் வந்து ஸ்பெஷல் எடிஷனு. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ போட்டிருந்தோம்னா, எங்கப்பா இந்த ஃபோனு, எங்கப்பா அது, இதாக இருக்கு பாருங்க, ஸ்பெஷல் எடிஷன். இது ஸ்பெஷல் எடிஷனு. கிராச்சஸ் இருக்குது, லைட்டாக கிராச்சஸ், அதான் பவுச் அடையாளம். பவுச் போட்டிருப்பான்ல, அந்த பவுச் பிளாஸ்டிக் பவுச் போட்டிருப்பான் போலக்கு. ஓரத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் அந்த பெயிண்டோட இது உறிஞ்சிட்டு. மற்றபடி மொபைல் வந்து சூப்பர். 512GB இது. 512GB இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எவ்வளோக்கு தெரியுமா போட்டிருந்தேன்? 47,000 போட்டிருந்தேன். இப்போ என்ன பண்ணுறோம் தெரியுமா? குறைக்கிறேன். ரேட் எவ்வளோ குறைக்கிறேன் தெரியுமா? உங்களுக்கு வந்து 44,000 தரேன். 47,000 3,000 குறைச்சிட்டேன் பஸ். ஒருத்தர் 500 கம்மி பண்ணி கேட்டுட்டு இருந்தாரு, நான் கொடுக்கல. உண்மையிலே சொல்கிறேன், 500 46,500 போடுங்கன்றாரு. நான் முடியாதுங்க, ஒரே ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வந்தது அப்போ அவ்வளோதான். 512GB 12GB ரேமு. நான் அப்புறமா கஸ்டமர்கிட்ட பேசி குறைச்சது. ஸோ அடுத்த கட்டம் இருக்குல்ல, ஒரு கட்டம் முடிஞ்சு அடுத்த கட்டம்னு ஒன்று வரும். ஸோ அந்த கட்டம் அதில் நம்ம குறைச்சது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுக்குற விலை 54, அதாவது 54,000. யாருமே தர மாட்டோம். 54 இல்லை, சாரி 44, 47 போட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க, 47 போட்டோம். இப்போ வந்து 44. நல்ல வேலை தப்பாக சொல்லிட்டேன். ஸோ வாங்காமல் இருந்திருப்பீங்க. நான் சொல்கிற ரேட் வந்து 44,000, 44,000 எழுதி வச்சுக்கோங்க. நானே மறந்தால் கூட ஞாபகப்படுத்தி கேளுங்க. இந்த வீடியோவில் உள்ளது தான் உண்மை. 44,000 தரேன். அப்புறம் நீங்கள் சொல்லிட்டு ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு விலை கூட சொல்கிறீங்கன்னு சொல்லிடக்கூடாதுல்ல.
அதுக்காக தான் இந்த வீடியோவை நான் இவ்வளோ, ஏன்னா சில நேரம் நானே ஏதோ ஒரு ஞாபகத்தில் விலை கம்மியாக சொல்லிடுவேன். அது வேற, இது அப்படி கிடையாது. இது 44 தான் தரேன். வேணுன்றவங்க முடிவு பண்ணி வாங்கிக்கோங்க. செம்மையாக இருக்குது. 512 GB. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா OnePlus 8 நம்ம போட்டாச்சு. அடுத்தது ஹானர் வந்து 28,500 அவர் விற்கலை. அது விற்கவும் மாட்டேங்குது. ஸோ அது என்ன பண்ணுறத பார்த்துக்கலாம், விடுங்க. இது வந்து S21 Ultra 5G வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள். S21 Ultra 32,500. ஸோ இதெல்லாம் வந்து குறைக்கவே மாட்டேங்கிறாங்க. நான் என்ன பண்ணிட்டோம், குறைக்க மாட்டேன்றாங்கன்னா நம்ம வந்து அதுக்காண்டி நம்ம அவங்க கூட சண்டை போட முடியாது. அவங்க ரேட்டு விற்கும் போது விற்கட்டுன்ற மாதிரி கொடுக்குறாங்க. விற்கலைன்னா எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நாங்கள் ஒரு 4 நாள் வச்சு பார்ப்போம், விற்கலைன்னா திருப்பி கொடுத்துருவோம். நாங்கள் ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணோன்னா அது அந்த டைமே விற்றுரும் பஸ். அது வேறு விஷயம். அது உடனே விற்றுரும் அது. ஸோ இது இருந்தாலும் இது S21 Ultra 5G மொபைல் வந்து பெரிய மாடல் தான், இல்லைன்னு சொல்ல. 12 GB RAM 256. ஸோ இதோட வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வாரண்டி, இந்தியன் பீஸ். இது இந்தியன் மொபைலு, வாரண்டி இருக்காது. வாரண்டி இருக்குன்னு நினச்சிட போகிறீங்க, வாரண்டிலாம் கிடையாது. ஓல்டு மாடல், ஓல்டு வாரண்டிலாம் முடிஞ்சிச்சு. 1 இயருக்கு மேலே இருக்கும் S21 Ultra. ஆனால் நல்ல கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து இப்போ வந்து நம்ம கொடுக்குற விலை இதில் போட்டிருக்க ரேட்டு தான். அதாவது எவ்வளோ ரேட்டுனா 32,500, 32,500. இது வந்து S23 Ultra இந்த இருக்கு பாருங்க. ஸோ 71 ரூபா, 72 ரூபா போட்டிருக்கலாம், 71 ரூபாய்க்கு தரேன். இதே S23 Ultra ஒன்று இருக்கு, ஒயிட் கலர். இதுவும் 71 ரூபா போட்டோமா. இதுவும் 512 GB தான். இது எவ்வளோ ஜிபின்னு பார்த்துக்கிறேன், ஒரு நிமிஷம் மறந்துடுறேன். ஆமாம், இதுவும் 512 GB தான். 71 ரூபா போட்டிருக்கோம். ஸோ இது கொஞ்சம் குறைப்போம். இது குறைப்போம். இது எவ்வளோ தெரியுமா போடுறோம்? இது யாருது இவன்? ஸோ 70,000 ரூபா. இது 70,000 ரூபா போட்டு தரேன். 72,000 ரூபா போட்டிருக்கேங்க. நல்லா வீடியோவில் பார்த்துக்கோங்க. 72,000 ரூபா போட்டிருக்கேன். இப்போ 70,000 ரூபா தரேன். 2,000 ரூபா குறைச்சி 70,000 ரூபா தரேன். அதே மாதிரி இதையும் குறைக்கிறேன். இது 71 ரூபா போட்டிருக்குல்ல தம்பி, இங்கே வாப்பா. ஏப்பா இதை அழிச்சிருப்பா, இங்கே வா. எங்கே வா, இதை அழிச்சிடா வாங்க. இந்த இதில் எழுது 60 இல்லை 69,000 ரூபா போடு. 2,000 ரூபா குறைச்சிட்டேங்க. 69,000 ரூபா 69 தரேன். அதே மாதிரி இதை வந்து 70 போட்டுரு. இதை 70,000 ரூபாய் ஆக்கிறேன். 72 இருக்குல்ல. ஸோ இது வந்து கலர் சூப்பராக இருக்குது பஸ். இது கலர் சூப்பராக இருக்குது. சாம்சங் கேலக்ஸி S23 Ultra 69. இதுக்கு பாக்ஸ் இருக்குது, 70,000 ரூபா. இது பாக்ஸ் இல்லை, ஆனால் கலர் சூப்பராக இருக்குது. ரெண்டுமே 512 GB தான். ரெண்டுமே நல்ல கண்டிஷனாக இருக்குது, எந்த இஷ்யூமே கிடையாது. தெளிவாக செம்ம நீட்டாக இருக்குது. ஸோ விலை கம்மியாக கிடைச்சிருக்கு, நாங்கள் தரோம். சரியா, இதெல்லாம் சூப்பர் ரேட். இது ஓரமாக வச்சுறேன், பாக்ஸை மாற்றி வைக்கிறேன், தெரியுது. இது வந்து S21. இது யாருது இவன்? ஏப்பா இது யாருது? எவ்வளோ போட்டாப்ல? 19,000 ரூபா சொன்னாப்ல என்கிட்ட. 19,000 ரூபா. சாம்சங் S21 Plus 19,000 ரூபா. இதை எழுதி ஒட்டிடுவேன். 19,000 ரூபா போட்டுறேன். 19,000 ரூபா. அது S21 Plus அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது அது என்னது, iPhone XS Max. இது நம்ம கிட்ட 11 Pro Max வந்து எவ்வளோ போட்டிருக்கோம்? 26,500 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐபோன் வந்து பார்த்தீங்கன்னா XS Max. இதோட ப்ரைஸ் வந்து 19,000 ரூபா. ஸோ 19,000 ரூபாய்க்கு தரேன். இது 256 ஜிபியை மறந்துட போகிறோம். 256 GB. இது என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அதையும் பார்த்துருவோம். ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி. ஸோ ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே ஒர்க்கிங்கு, குட் கண்டிஷன், எந்த ஒரு மாற்றம் கிடையாது. செம்ம தெளிவாக இருக்குது மொபைலு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பேட்ரி தான் வந்து அன்னோன் பார்ட் காட்டுது. பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பேட்ரி புதுசாக மாற்றிருக்காங்க. 256 GB. ஸோ பேட்ரி வந்து அது ஷோரூமில் பார்ட்டில் ஜென்யூன் பார்ட் வரும். ஷோரூமில் மாற்றினா ஜென்யூன் பார்ட் வரும். ஸோ பேட்ரி சேஞ்சுடு அதுதான் இதில் காட்டுது. பேட்ரி வந்து அதான் பேட்ரி புதுசாக மாற்றிருக்காங்க. அது எதில் போய் அதனால இதோட ப்ரைஸ் வந்து 19,000 ரூபா நம்ம ரேட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சூப்பர் ஃபோனு. ஓப்போவில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் ஃபோன். இதெல்லாம் எவ்வளோ ஆன்லைனில் 40,000 ரூபா 45,000 ரூபா இருக்குது. இதை கூட வாங்க ஒருத்தர் வந்தார், கடைசியில் அவர் வாங்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா
ஓப்போ என்ன மாடலு 54,000 ரூபா இன்னைக்கு ஆன்லைன்ல விலை போட்டிருக்கு இதுக்கு. ஸோ அது ஒரு பழைய ரேட் அப்படியே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஓப்போ R17 ப்ரோ. சரியா, இதுக்கு 2-3 பேர் காசு போட்டது. 2 பேர் காசு போடுறேன்னாங்க. ஒருத்தர் வாங்கிட்டதுனால போட முடியாம போயிடுச்சு. அப்புறம் அவர் வந்தவர் ஒருத்தர் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வாங்க முடியாம போயிட்டாரு. அதனால இது வந்து இன்னும் விற்காம தான் இருக்கு. 8GB ரேமு 128. ஸோ மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா கேமராலாம் வேற லெவலில் இருக்கும் இந்த ஃபோனு. இன்னைக்கும் இதோட ரேட் வந்து நம்ம ரொம்ப கம்மியாக தான் தரோம். அதாவது எவ்வளோன்னா 7,500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. மற்றபடி மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பர். இது 7,500 ரூபாய்க்கு 59,000 ரூபா இன்னைக்கு ரேட்லேயே இருக்கிற ஒரு மொபைலை வந்து இவ்வளோ கம்மியாக தரோம். ஸோ அதனால பார்த்து புரிஞ்சு வாங்கிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13. இது ஐஃபோன் 13லேயே மினி. இது மினி 30,000 ரூபா ரேட் போட்டிருக்கோம். 128, பேட்டரி ஹெல்த் 87. மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷன் தான். பஸ் டென்ட்டுலாம் அவ்வளோவா சின்னதாக தான் இருக்குது. மொபைல் வந்து கொஞ்சம் டெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா ஓப்பன் பிளேஸில் இது. ஸோ இது வந்து ஓப்பன் பிளேஸ், லாரி பஸ்ஸு ட்ரெயின் ஏதோ ஒன்று போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஓப்பன் பிளேஸில் டெஸ்ட்டு ஃபார்ம் ஆக தான் செய்யும். இது ஒன்றும் இல்லை, இப்படி சட்டையில் துடைச்சா அழுக்கு போயிடும். ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற விலை 30,000, 30,000 ரூபா. அடுத்தது ஐஃபோன் XR 64GB தான். 93% பேட்டரி ஹெல்த்து, 128, ட்ரூ டோன், ஃபேஸ் ஐடி எல்லாமே பக்கா. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 12,500 ரூபா. இது ஒருத்தர் காசு போட்டிருக்காரு. ஆனால் வேணுமா வேணாமான்னு எனக்கே தெரியல. சப்போஸ் அவர் வேணான்ற முடிவில் இங்கே கொடுத்து வச்சு விற்ற உடனே வரலாமா அப்படின்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரில. நாளைக்கு அவருக்கு ஃபோன் பண்ணி, அவர் நம்பர்லாம் எனக்கு எடுக்க முடியல. சில பேர் வந்து நிறைய பேர் கஸ்டமராக தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தர் நம்பரும் எனக்கு தெரியாது. நான் வந்து எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணுறதில்ல, என்னால் ஸ்டோர் பண்ணவும் முடியாது. ஸோ அதனால நம்ம யார் பண்ணுறாங்க யார் பேசுகிறாங்கன்றதே தெரியாது. நம்ம இந்த கூகுள் பேயில் காசு போடுறீங்களா, அதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு முடிவு பண்ணி இவங்க வாங்குறாங்க வைக்கிறாங்கன்னு நம்ம கணிக்கிறோம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல்மி கஸ்டமர் வந்து நாளைக்கு கால் பண்ணுங்கள். வேணும்னா வந்து எடுத்துகிட்டு போயிருங்க சார். இது வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப இடையூறாக இருக்குது இந்த ரியல்மி ஃபோனு. வர்றவங்கலாம் இதை பார்த்துட்டு கேட்குறாங்க விற்கிறீங்களான்ட்டு. நான் ஏன்னா ஒரு பொருள் விற்கணும், விற்கலைன்னா கொடுத்துடணும். ஒரு 2 நாள் 3 நாள்னா பரவாயில்ல, 10 நாளாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மொபைல் தான் இது. ஒன் ப்ளஸில் 10Tன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மொபைல் தான். பாக்ஸு பேக் டோர் மட்டும்தான் உடஞ்சிருக்கு. 23,000 ரூபா. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 12GB ரேமு 256GB. ஸோ இது ஒரு 2-3 நாளாக போட்டுட்ருக்கேன். நீங்கள் நல்லா புரிஞ்சுருக்கணும். 2-3 நாள் போட்டிருக்கனால இது நல்ல பொண்ணு இல்லை, விற்கலை அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. சில பொருள் வந்து சிலருக்கு வாங்க வாய்ப்பு இல்லாமல் அவங்க கேட்டிருக்கலாம், விரும்பி இருக்கலாம், ஆனால் வாங்க முடியாமல் போயிருக்கலாம். ஸோ அதனால எனக்கு தெரியாமல் கூட போயிருக்கலாம். அவங்க கேட்டு நான் ஃபோன் அட்டன் பண்ணாமல் இருந்ததான் இருந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட இது மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாக்ஸ் தான் இருக்குது, சார்ஜர் கிடையாது. 12GB ரேம். இது 256GB. ஒன் ப்ளஸில் வந்து 10T. இது 5G மொபைல். இது ஒருத்தர் வாங்கிட்டாரு. சரியா, இது வாங்கினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து தனியாக வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மியில் வந்து ரியல்மி என்ன மாடல் இது? என்ன மாடல் இது ரியல்மியில்? ரைட், ஓகே. ரியல்மி GT நியோ. இது ஒருத்தர் வாங்கிட்டாப்ல. இது ஒருத்தர் நிறைய பேர் கேட்டாங்க, ஓப்போ F21 ப்ரோ. ஸோ இது வந்து ஜூமிங் கேமரா மாதிரி செம்மையாக இருக்கும். இது ஃபிங்கர் பிரிண்ட்டு, வெயிட்லெஸ் ஃபோனு. பாக்கெட்டில் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபோன்னா ஒரு 250 கிராம் 300 கிராம் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 150 கிராம் தான் இருக்கும், வெயிட்டே இருக்காது. ரெண்டாவது இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டு. இதில் வந்து கேமரா தான். இந்த மாதிரி கேமரா வந்து எந்த ஃபோன்லையும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஏன்னா மைக்ரோ கேமரான்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நம்ம இந்த ஃபோனை இந்த தம்பிட்டு இந்த ஒரே ஒரு நிமிஷம் இதை மட்டும் பண்ணி கொடுத்துறா டேய். இங்கே பாருங்களா, இதுக்குள்ளே இருக்கும். எதிராது இப்போ இதில் ஒரு அதை எடுத்துக்காட்டு. அந்த மைக்ரோ இது கண்ணுக்கு தெரியாத பொருள்களை வந்து நம்ம வந்து ஜூம் பண்ணி பார்க்கலாம். காட்டு. இதை பாருங்க, இப்போ இந்த கிலோ வைக்கிறோம், இதில் காட்ட மாட்டேது. இதில் பார்ப்போம். ஸோ அந்த நூலுக்குள்ளே உள்ளதுக்காக காட்டுது.
பார்கோட துல்லியமாக க்ளோஸ் அப் பண்ணி எடுக்கும் இது. ஸோ இதோட 8 GB ரேம் 128. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ருபீஸு. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. தம்பி இது பாக்ஸு சார்ஜர் எடுத்துக்காட்டு. பாக்ஸு சார்ஜர்லாம் எடுத்துக்காட்டா. ஒரிஜினல் சார்ஜரு, ஒரிஜினல் பாக்ஸு 10,000 ரூபா. இது யாரும் வாங்கல, இது வாங்கல. ஆனால் கோச்சாவா எவ்வளோ ஐயோ நமக்கு எவ்வளோ சார்ஜர்லாம் இருக்கு. சரி 9,200 9,200 போட்டுருவா. ரொம்ப அடிமாட்டு விலை தான் 9,200 9,200 தான் எங்களுக்கு கிடைக்குமே. 9,200. சரியா. அடுத்ததா வந்து இதுவும் நல்ல ரேட்டு தான். மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ வந்து 5G மொபைல். இது 6,800 தான் போட்டோம். இது வந்து 5G மொபைலு 6/128. டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அதுதான் இதோட வீக்னஸ்ஸு. மற்றபடி 5G மொபைல் இந்த ரேட்டு கிடைக்காது. 6,800 இது. ஸோ உங்களுக்கு ஐடியா இருக்கா பாருங்கள், இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸு 11,500 நேற்றே நம்ம போட்டிருந்தோம். சரியா, ஐஃபோன் எக்ஸு. ஆனால் வந்து இதில் என்ன இஷ்யூன்னா உங்களுக்கு வந்து பேட்ரி நீங்கள் பார்த்துருவோம். பேக் டோர் உடஞ்சிருக்கு, அவ்வளோதான். 2 டோன் ஃபேஸ் ஐடிலாம் ஒர்க் ஆகுது. சரியா, 256 GB இது. பேட்ரி ஹெல்த்து சர்வீஸ் தான் 73 73%. பார்த்துக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ அதான் அந்த இது ஹானர். என்ன பஸ் வேணும்? இது பிளாக் கலர். காசு போட்டிருக்கீங்களா? ஆமாம், காசு. எம்ஐயில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐயில் ஹானர் தான் நம்ம பாக்ஸோட இருக்கலாம். அந்த மூணு இதுக்குள்ள வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர். இது ஐஃபோன் எக்ஸ்ஆர் 64 GB. இன்னுக்குள்ளே கூட ஒன்று போட்டிருந்தோம்னு நினைக்கிறேன். இது போட்டாச்சு. ஸோ இதெல்லாம் போட்டது தான். இது வித்துருச்சுல ஆசிம் இது வித்துருச்சுல. இது வித்துருச்சு. இது வந்து 7 ப்ரோ. இது அதே மாதிரி இதுவும் வித்துருச்சு. சரியா, இதுவும் வித்துருச்சு. இதுல வந்து 1-2 வித்துருக்கு. என்ன கணக்குன்னு தெரியல, நாளைக்கு பார்த்துக்கலாம். வேணுமா? இருக்கா? சரி. இதுல ஒன்றா 3 பீஸ் இருக்கு பாஸ். இது 3 பீஸ் இருக்கு. 3,500. டிஸ்பிளே போயிடுச்சு. ஃபிளிப் 3 டிஸ்பிளே மட்டும் தான் போயிருக்கு, மற்றது எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனாக இருக்கு. உங்களுக்கு இந்த சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு இது தேவைப்படும். ஏன்னா இதில் உள்ள இந்த கண்ணாடி, இந்த டிஸ்பிளே ஒர்க் ஆகுது, இந்த டிஸ்பிளே எல்லாமே டிஸ்பிளேலாம் ஒர்க் ஆகுது. பேக்கில் இதில் உள்ளதான் போயிடுச்சு. என்ன இதுப்பா? என்ன போட? நோட் 10 ப்ளஸ்ஸா? ஓ, அந்த கண்ணாடி உடைஞ்சதா? ரைட், ஓகே. ஸோ இது வந்து நம்ம போட்டோம் 16,000 போட்டோம். இதுதான் என்னன்னு தெரியலையே. ஸோ இது வந்து இந்தியன் பீஸுங்க. இது OnePlusலேயே வந்து 70 தான். இது இந்தியன் பீஸ். இது 12,256 தான். இதுவும் 16,000 தான் சொல்லி கொடுத்துருக்காப்ல. ஆனால் ஒன்லி மொபைல். இது யாருது? S20. இது என்ன மாடலு? S20 அல்ட்ராவா? S21 அல்ட்ரா. இது யாருது? S21 அல்ட்ரா. மீரா இதா? எவ்வளோ சொன்னாப்ல? ஏய், இது வேறடா மீரா. 32,500. இது உடஞ்சது. இது சரி, இது என்னன்னு தெரியல, காலையில பார்த்துக்கலாம். சரியா. இது எவ்வளோ? இவரு கொடுத்தாருப்பா. அவர் பேர் என்ன? இந்த மீரா யாரு? வழுக்க மீரா கொடுத்தாரு. இது வழுக்க மீரா மிஸ் தான். உனக்கு அனுப்பியிருக்காரா பாரு. வழுக்க மீரா. இது எது? இது 14,000. இது 14. 4G மொபைல் தானா? ஆனா சூப்பர் மொபைல். இது சாம்சங் கேலக்ஸி நோட் 20 8 இது வந்து 26,500. பேக் டோர் உடஞ்சிருக்கு. சாம்சங் கேலக்ஸியில் நோட் 20. இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சொன்னால் 16,000. 16,000. இது
இது வந்து பாத்தீங்கன்னா S21 அல்ட்ரா. ஆனா பேக் டோர் ஃபுல்லா உடைஞ்சு 14,000 14,000 ரூபா 14,000 இது. ஸோ இது எவ்வளோ S21 அல்ட்ரா? S21 அல்ட்ரா 26,500 ரூபா. பேக் டோர் உடஞ்சிருக்கு. 32,500 ரூபால ஒன்று போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இருக்கு, இதுக்குள்ளதான் இருக்கு. ஸோ அதே மாதிரி மொபைல் தான். ஆனா வந்து பேக் டோர் உடஞ்சிருக்கு. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ? 26,500. எவ்வளோ சொன்ன? 26,500. இது வந்து பாத்தீங்கன்னா ஐபோன்ல வந்து 13 இது 45,500 ரூபா. இதுக்குள்ள பாக்ஸ் சரியா? இதுக்குள்ள பாக்ஸ் S20 சாம்சங் கேலக்ஸி S20 FE 5G மொபைல். இது எவ்வளோவா? இது 15,000 ரூபா 15,000. S20 FE 5G மொபைல் ப்ளூ கலரு, செம்ம தரமா இருக்கு. 8128 பாக்ஸ் மொபைல் தான், மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. 15,000 15,000 ரூபாய்க்கு தரான். S21 ப்ளஸ் இந்த ஒன்று நம்ம பார்த்தோம்ல, அந்த மொபைலோட பாக்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குல்ல, அந்த மொபைலு சாம்சங் கேலக்ஸி A71. இது ஒரே ஒரு கோடு இருக்கு, C8128. இதோட விலை வந்து 5,000 ரூபா, வெறும் 5,000 ருபீஸ் இது. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஐபோனில் வந்து 256 GB, பேட்டரி ஹெல்த் 80%, 32,500 ரூபா. இல்லை டெல் லேப்டாப் வந்து 17,000 ரூபா போட்டிருக்கோம். i5 7th ஜென்ரேஷனு. அப்புறம் வந்து 1 TB ஹார்ட் டிஸ்க்கு, 256 GB SSD, அப்புறம் RAM 8 GB. ரெட்மி நோட் 10 ப்ரோலாம் முடிஞ்சிச்சு. அந்த ரியல்மி எக்ஸ் பாக்ஸ் தான், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதோட. ஸோ அந்த ரெட்மி நோட் 9 ப்ரோ அது இருக்குது. அது எவ்வளோனா 4 GB RAM 64 GB கடைசியாக இருக்கு பாருங்க. ஸோ அது இந்த இவன் போனது அதை வச்சு தான் நோண்டிகிட்டு இருக்கான். வேணா கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி அவ்வளோதான் பஸ். இதோட எடுத்து இந்த இது கம்ப்யூட்டரை நான் போட்டு விட்றேன். இதை நான் சொல்லவே இல்லையே. சாம்சங் கேலக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா S10 நோட் 10 ப்ளஸ் இது 13,000 ரூபா தரேன். ஃப்ரண்டில் கண்ணாடி மட்டும் தான் உடஞ்சிருக்கு. ஸோ மற்றபடி மொபைல் தரமாக இருக்குது. இது நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கே தெரியும். 20,000 ரூபா இது, 22,000 ரூபா. நான் இன்னைக்கு கூட ஒன்று விற்றேன் 21,500 ரூபாய்க்கு. ஸோ இது நல்லா இருந்தால் அந்த ரேட்டு. கண்ணாடின்றது ஒன்றும் பெரிய விஷயமா தெரில எனக்கு, ஏன்னா லைட்டாக ஓரமாக அங்கங்கே லேசாக உடஞ்சிருக்கு. இதோட விலை வந்து இப்போவும் திரும்பவும் சொல்கிறேன், இதோட விலை வந்து உங்களுக்கு 13,000 ரூபா தான் சொல்லி கொடுத்துருக்கான். அப்புறம் இந்த கம்ப்யூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தரேன். இந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்காட்டா என்ன கான்ஃபிகரேஷன் இது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கு தான் யூஸ் ஆகும். வேலை செய்யுமா என்னன்னு தெரில. தம்பி இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுப்பா, உள்ள ஏதாவது மிஷின் இருக்காப்பா? அப்படியா? சரி ஓகே. இதுக்குள்ள ஹார்ட் டிஸ்க் இருக்கு கண்டிப்பா. ஹார்ட் டிஸ்க்கு, ரேமு, வேற என்னப்பா இருக்கு? ஸோ இது வந்து ஒரு இதுதான் பஸ். அது என்னது? அது 1000 ரூபாய்க்கு தரோம். 1000 ரூபான்றது உங்களுக்கு அடிமாடியோட கம்மி சரியா? அந்த இரும்பு ஜாமானுக்கே ஒரு எடை போட்டா கூட அந்த காசு வந்துடும். காட்டு. ராமு, ஹார்ட் டிஸ்க்கு, ஃபேனு, வேற என்னப்பா இருக்கு இதுக்குள்ள? ப்ராசஸரு எல்லாமே இருக்கு. வெறும் 1000 ரூபா தான். அடுத்தது இது ஒன்று இருக்கு, ஒன்னே ஒன்று இருக்கு. இதுக்கு அப்புறம் இது வரவே வராது. அக்வா கார்டு ஒன்னே ஒன்று அவங்ககிட்ட வாங்கிட்டு வந்துட்டோம். நேமா நானே எடுத்துட்டு போயிடுவேன். பார்ப்போம். அது எவ்வளோ தெரியுமா போட்டோம்? அக்வா கார்டு 25,000 ரூபா. இது 11,000 ரூபா போட்டோம். 11,000 ரூபாய்க்கு இப்போ கையில் ஒன்னே ஒன்று தான் இருக்கு எங்கள் கையில். பாருங்க, இதுக்குள்ள வந்து அந்த மிஷின்லாம் இருக்கு.
ஹார்ட் டிஸ்க் இருக்குது, உள்ளே வேறு என்னென்னமோ இருக்குது. ஸோ உங்களுக்கு வெறும் 1000 ரூபாய்க்கு கொடுக்குறோம். வேணுன்றவங்க கால் பண்ணி வேணும்னா வாங்கிக்கோங்க. பார்த்துக்கணும்ல, இது ஹார்ட் டிஸ்கே வந்துருமே அந்த காசு 1000 ரூபாய்க்கு. 1000 ரூபாய்க்கு 2 ஹார்ட் டிஸ்கே போதுமே. சரி எடுத்து வச்சிருப்பா. சரி இதோட முடிச்சுக்கிறேன் பாஸ், வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு நம்ம பார்த்துக்கலாம் வியாபாரத்தை.